பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. யார்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். கீழே படுத்திருக்காருல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு கார்பெட்ல, அது கீழே இப்படிதான் படுத்து ஒரு அம்மாவோட காலை பிடிச்சு முதலமைச்சரானாரு. இதுதான் நான் சொன்னேன். உடனே அப்படியே பேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? காலில் விழுந்ததெல்லாம் தப்பாப்பா, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டாரு. நல்ல விஷயம் தான், நான் தப்பு சொல்ல. ஆனா என்ன பண்ணீங்க நீங்க? எந்த அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சரானீங்களோ கடைசியில அந்த அம்மா காலை வாரி விட்டு அந்த அம்மா என்ன பேசுறீங்க கேட்டாருப்பா, நீயா என்ன முதலமைச்சராக்கிறேன்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போறேன்னு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப என்ன பண்றாருன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தல, ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பால்டாயில் குடிச்சு செத்துருக்கணும். என் பேரை சொல்லிய சொல்றாரு. உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்றாருமா. இப்ப அவருக்கு அடிக்கடி பால்டாயில் நினைப்பு வருது. இத்தனை நாளா பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறிட்டாரு. எல்லா கூட்டத்திலையும் பால்டாயில் இன்னைக்கு பால்டாயில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பால்டாயில் பழனிசாமி அவர்களே, அரசு